ஹீரோட பேரண்ட்ஸ் பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க. ஆனா அவகிட்ட வசதி இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களோட வளர்ப்பு பொண்ணை ரொம்ப நல்லபடியா ஒரு பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ஜோசியக்காரன் தான். அவனோட பொண்ணை கொண்டு வந்து நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு தள்ளி இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க, அதுவும் நீங்க ஏழை மாதிரி அவகிட்ட நடிக்கணும்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. ஹீரோயினுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுது. அதே நேரத்தில் ஹீரோயினும் டாக்டர்ல PhD வரைக்கும் முடிக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட 2 வசதியான அப்பா அம்மா வந்து நான் உன்னை தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் தன்னோட அப்பா அம்மாவோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சதால சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அப்ப அவளோட அம்மா ஒரு பழைய கறியை கொடுத்து சாப்பிட சொல்றா. அங்க நின்றுட்டு இருக்க அந்த வளர்ப்பு பொண்ணு அதை ரொம்ப கேவலமா பாக்குறா. ஹீரோயினும் அதை சாப்பிடுறா. அப்ப கூட நம்ம ஹீரோயோட அப்பா ஹீரோயின் கெட்டு போனதை சாப்பிடறான்னு யோசிக்காம தங்கச்சிக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்கலன்னு சொல்றான். ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கப்பவே அடாப்ஷனுக்கான ஃபார்மை கொடுக்குறாங்க. அவங்களும் சைன் பண்ணி கொடுத்துறாங்க. அது என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட உன் படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நான் படிக்கிறத விட்டுட்டேன்னு போய் சொல்றாங்க. அதை கேட்டோடனே ஹீரோயினை அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் கோவமா அந்த லெட்டர் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த அப்பா அம்மா தான் தப்பு பண்றோங்கிறது கூட புரியாம தான் பண்றது எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் ஒரு மாலுக்கு ஹீரோயினை கூட்டு போறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த வளர்ப்பு பொண்ணையும் கூட்டு போறாங்க. ஹீரோயினுக்காக அந்த புதுசா வந்த அப்பா அம்மா ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த வளர்ப்பு பொண்ணு அதை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த கடையில இருந்து ஒரு நகையை திருடிட்டான்னு அவன் மேல பொய்யா பழி சொல்றா. அதை நம்பின அந்த அப்பாவும் ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேருமே அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்கு, இந்த நேரத்துல நீ இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஃபேக்கா ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கூட அந்த அப்பா சொல்றாரு ஜோஷியக்கார் தான் ஹீரோயின் கிட்ட பொய் சொல்றான்னு சொல்லுவான். இப்ப அந்த அப்பா அம்மா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வளர்ப்பு பொண்ணு வந்து நாளைக்கு என்னோட பர்த்டே இருக்கு, கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்குறா. இப்ப ஹீரோயின் இந்த இடத்துக்கு போறா. அவங்க அப்பா அம்மா பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்தது என்ன பண்றதே தெரியாம முகத்தை மூட பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அங்க 2 போலீஸ் ஆபீசரை வர சொல்றா. ஆக்சுவலா அந்த ஆளுக்கு ஜோசியமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, சும்மா ஊரே ஏமாத்திக்கிட்டு இருப்பான். இது மாதிரி நிறைய பேர் அவன் ஏமாத்திருக்கதால அவனை ஜெயிலுக்கு கொண்டு போய் அடிச்சிடுறாங்க. இப்பதான் அந்த அப்பா அம்மாவுக்கு இத்தனால தான் ஏமாற்றப்பட்டங்கிற விஷயமே புரியுது. ஆனா ஹீரோயின் இந்த அப்பா அம்மா திரும்பி பார்க்காம அந்த புது அப்பா அம்மா கூட அவன் சந்தோஷமா கிளம்பி போயிடுறா.